ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, போர்டில் இருக்க வாக்கியத்தை பாருங்கள். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதிகமாக நம்ம பேசும்போது கேட்போம், என்ன செய்யணும் எனக்கு தெரியாதா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா, இப்போ என்ன சமைக்கணும்னு எனக்கு தெரியாதா, நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்த என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு அதை கேட்குறோம் இல்லையா? அவனுக்கு தெரியாதா, அவளுக்கு தெரியாதா, ஸோ என்ன என்ன பேசணும்னு அவளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டன். ஸோ இப்போது இந்த வாக்கியத்தில் என்ன செய்ய, என்ன செய்ய, என்ன சாப்பிட, என்ன கேட்க அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த சமைக்க, செய்ய, சாப்பிட, எழுத இந்த மாதிரி வரும் பொழுது அந்த ஆக்ஷன் வேர்டுக்கு பிஃபோர் நம்ம டு சேர்க்கணும். ஓகே, டு குக், டு டூ, டு ஈட், டு ரைட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போது சமைக்க அப்படின்றதுக்கு டு குக், செய்ய அப்படின்றதுக்கு டு டூ, சாப்பிட அப்படின்றதுக்கு டு ஈட், எழுத அப்படின்றதுக்கு டு ரைட். ஓகே, சரி. இப்போ இந்த வாக்கியம் என்ன செய்யணும்னு அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ இப்போ என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் என்ன அப்படின்ற அந்த வேர்டு வந்துருச்சு. அந்த என்ன அப்படின்ற வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம், வாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல அந்த டு டூக்கு முன்னாடி வாட் சேர்த்தோன்னா வாட் டு டூ, என்ன செய்ய, வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மோஸ்ட்லி ஹேட் டு, ஷுட்டு, மஸ்ட் இது தானே யூஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன டேரெக்டாக வாட்டு அதுக்கப்புறம் டு டூன்னு போட்டிருக்கீங்க, வாட் டு டூ அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல வாட் ஷுட் டூ அப்படின்லாம் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த இடத்துல நம்ம ஷுட்டோ இல்லை ஹேவ் டுவோ இல்லை மஸ்ட்டோ இல்லை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு சப்ஜெக்டும் இல்லை, வெறும் காமனாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லலை, அவள் என்ன செய்யணும், அவள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லலை, வெறுமனே என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். அப்படின்ற போது நம்ம இந்த இடத்துல டேரெக்டாக வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது என்ன செய்யணும்னு அப்படின்ற இடத்துல வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். என்ன சாப்பிடணும்னு அப்படின்னா வாட் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்கணும்னு அப்படின்னா வாட் டு ஆஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போது இந்த சென்டென்ஸ் 2 பார்ட்டாக பிரித்தாச்சு. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ என்ன செய்யணும்னு அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும், வாட் டு டூ அப்படின்னு சொல்லணும். அப்போ இங்கே வாட் டு டூ அப்படின்னு எழுதியாச்சு. எனக்கு தெரியாதா அப்படின்றத டோன்ட் ஐ நோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை எப்படி நீங்கள் டோன்ட் ஐ நோன்னு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ஐ நோ, எனக்கு தெரியும், ஐ நோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, உனக்கு தெரியும் அப்படின்றதுக்கு யூ நோ, உனக்கு தெரியும், யூனோ அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது புக்ஸில் ஒரு சில பேஜஸில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கும் ஒரு லெசன்லையுமே. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ நோ படிச்சிட்டியா, டூ யூ நோ படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பசங்க கேட்பாங்க. ஸோ அது வந்து அதுலேருந்து 1 மார்க்ஸ் வரும் அப்படின்றனால. ஸோ இந்த டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ நோ. இதே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ நோ, உனக்கு தெரியாதா, மைண்டில் வச்சுக்கோங்க. டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. அப்போ டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா, அப்போ அந்த யூவை எடுத்துட்டு ஐ போட்டோம் அப்படின்னா எனக்கு தெரியாதா, டோன்ட் ஐ நோ, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது. சரி, இந்த இடத்துல நான் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கேயும் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே ஏன் நீங்கள் டசன்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. சப்ஜெக்ட் இந்த இடத்துல ஹீ, ஷீ, இட் இல்லைன்னா சிங்குலர் நேம் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம டசன்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஐ, வி, யூ, தே இந்த 4 வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டோன்ட் எதுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே ப்ளூரல் நேம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஹீ, ஷீ, இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் டசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா Day 1 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த Day 1 வீடியோலேருந்து நீங்கள் அதை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, டன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரியாதா அப்படின்றதுக்கு டோன்ட் ஐ நோ, அவனுக்கு தெரியாதா அப்படின்றதுக்கு டசன்ட் ஹி நோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, இதே இந்த இடத்துல நாட் சேர்க்கலன்னா டஸ் ஹி நோ அப்படின்னு இருக்கும். டஸ் ஹி நோன்னா அவனுக்கு தெரியுமா,
நாட் சேர்த்தோம்னா டசன்ட் ஹீ நோன்னு ஆயிரும். டசன்ட் ஹீ நோ அப்படின்னா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆக மொத்தம் நாட் சேர்க்கலான்னா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது டூ யூ நோ, டஸ் ஹீ நோ அப்படின்னு கேட்போம். இதே நாட் சேர்த்துட்டோம் அப்படின்னா டோன்ட் யூ நோ, டசன்ட் ஹீ நோ. டோன்ட் யூ நோனா அவனுக்கு தெரியாதா, டசன்ட் ஹீ நோனா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம டோன்ட் ஐ நோ அப்படின்றத இங்கே எழுதணும். வாட் டு டூ, எனக்கு தெரியாதா அப்படின்ற இடத்துல நம்ம டோன்ட் ஐ நோ அப்படின்னு எழுதியாச்சு. சரி, இந்த சென்டென்ஸை இப்போது தனித்தனியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம சேர்க்கும் பொழுது டோன்ட் ஐ நோ ஃபஸ்ட்டாக வரணும், வாட் டு டூ செகண்டாக வரணும். அப்போ டோன்ட் ஐ நோ வாட் டு டூ, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரி, ஓகே. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒர்க் சொல்கிறாங்க, நிறைய ஒர்க் சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு இருக்கு. இப்போது இந்த இடத்துல சொல்லு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? டெல் மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டெல் மீ அப்படின்னு. என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் டு டூ அப்படின்னு சொல்லுவோம். டெல் மீ வாட் டு டூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டெல் மீ வாட் டு டூ, நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்து என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போது டெல் மீ வாட் டு ஈட். வாட் டு ஈட் அப்படின்னா என்ன சாப்பிடணும்னு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெல் மீ வாட் டு ஈட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. என்ன கேட்கணும்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, என்ன இதில் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? டசன்ட் ஹீ நோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ டசன்ட் ஹீ நோ, டசன்ட் ஹீ நோ, அவனுக்கு தெரியாதா என்ன கேட்கணும்னு. ஓகே, அப்போது வாட் டு ஆஸ்க். ஸோ டசன்ட் ஹீ நோ வாட் டு ஆஸ்க், அவனுக்கு தெரியாதா என்ன கேட்கணும்னு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்கிறேன். ஓகே, என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியாதா, என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியாதா, திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாக்கியங்கள் எல்லாமே உங்களுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஃபியூ சென்டென்ஸ் கூட நீங்களாக ஓனாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட்டில். ஓகே, டன். தேங்க்யூ.